என்ன தம்பி மாஸ்க் எல்லாம் போட்டு படு பயங்கரமா இருக்கீங்க. என்ன தம்பி நீங்க? நீங்க போடலையே மாஸ்க்? இல்லையே, ஒன்னும் போடுற மாதிரி எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே. இங்கு போதுமான பாதுகாப்பு உள்ளதால் நான் மாஸ்கை கழட்டிக் கொள்கிறேன். நீங்களும் வந்து இங்க வந்து அந்த ஃபெசிலிட்டி இருக்கு, அதனால நீங்க அந்த மாஸ்கை போடாம போகாதீங்க. தெரியாத விஷயம் உங்களுக்கு இல்லையே? தெரியாதா உங்களுக்கு? ஐயோ, என்னன்னு சொன்னாதான் தம்பி தெரியும். தெரியாதான்னு கேட்டா பரவுதுங்க. என்ன பரவுது? அந்த பேரச்சனையே பரவுதுன்னு சொல்றாங்க. ஐயோ, கொரோனா பரவுதாங்க மறுபடியும். ஆஹா, ஆமா 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 ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். தமிழகத்துல வந்து மொத்தம் இதுவரைக்கும் 1009 பேருக்கு கொரோனா பரவல் இருக்கிறதா வந்து செய்தி வந்திருக்குது. அப்போ நம்ம என்ன பண்றது? மறுபடியும் மாஸ்க் அதாவது மீண்டும் வெள்ளைக்குடிக்கு வேலையா அந்த மாதிரி, மீண்டும் மாஸ்க்கு வேலையா அந்த மாதிரி மாஸ்க் போட்டு போக வேண்டியதா. கண்டிப்பா வந்து அனைவரும் மாஸ்க் அணிகிறது நல்லதுதான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா இருந்தோம் அப்படின்னா இந்த கொரோனா பரவல்ல இருந்து நம்மளும் தப்பிக்கலாம். திருப்பி ஒரு லாக்டவுனுக்கான வேலைகளை நம்ம செய்யாம இருக்கிறது நமக்கும் நம்மளோட சந்ததிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். அதனால மக்கள் அனைவரும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க, மாஸ்க் அணியுங்க. கல் தூசி போடுறாரு. அதனால கொரோனாவை கண்டு அச்சப்பட வேண்டாம், ஆனால் மாஸ்க் அணிவது நிச்சயம். அவங்க கொரோனாவை கண்டு அச்சப்பட மாட்டாங்க, உங்களை பார்த்தா அச்சப்படுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, என்னை பார்த்து நீங்க எந்த வகையில அச்சப்பட வேண்டாம். நான் உங்களுக்காக எப்பவுமே நிற்பேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். இருக்கிறீங்களே, கவிஞர் சொல்வது போல மாஸ்க் அணிஞ்சு எங்கனாலும் போங்க. கொரோனா பரவுதுன்னு ஒரு செய்தி பரவுது, அது உண்மையா என்ன தெரியல. மாஸ்க் போட்டு வழக்கம் போல போங்க. நன்றி.